எனக்கு என்ன ஸ்கில் செட் இருக்குது, இதிலேருந்து நான் எப்படி இன்னொரு இன்கம் சோர்ஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே சிந்திக்க மாட்டோம். ஒரே ஒரு சிங்கிள் டேப்லேருந்து தான் நமக்கு தண்ணி வருது. பட் அதை நிறைக்கிறதுக்கு ஒரு குடம் வச்சுருக்கோம், ஒரு பானை வச்சுருக்கோம். பட் அந்த பானையில் ஏகப்பட்ட ஓட்டை இருக்குது. எந்த இடத்துலையுமே நமக்கு அந்த ஓட்டையை எப்படி அடைக்கிறது, இல்லை அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்தா கூட அப்போதைக்கு நம்ம காதில் வாங்கிக்கிட்டு நம்ம எதையுமே செயல்படுத்துறதே கிடையாது. எப்போவுமே சேவிங்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரொடெக்ஷன் நம்ம கையில் வச்சுருக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய ரிசர்வ்டு சேவிங்ஸ்லேருந்து நீங்கள் அந்த எக்ஸ்பென்சஸை பிளான் பண்ணி எடுத்து நீங்கள் உங்களுக்கு கொடுக்கலாம். அந்த செய்முறையை நீங்கள் முடிப்பீங்க. நம்மளுடைய அந்த இன்கம் சோர்ஸ் ஒரே ஒரு சிங்கிள் இன்கம் சோர்ஸாக இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த பற்றாக்குறை வருது. எப்போவுமே நம்ம சம்பளம் வாங்குற எல்லாருக்குமே ஒரே ஒரு இன்கம் சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை மல்டிபிள் இன்கம் சோர்ஸாக எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. பட் ஆனால் அதில் எவ்வளவு பேர் நம்ம அதை ஆத்மார்த்தமாக எடுத்துக்கிட்டு எனக்கு என்ன ஸ்கில் செட் இருக்குது, இதிலேருந்து நான் எப்படி இன்னொரு இன்கம் சோர்ஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே சிந்திக்க மாட்டோம். இன்னும் சொல்லணும் அப்படின்னாக்கா, நமக்கு வர்ற இன்கம் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறது ஒரே ஒரு சிங்கிள் டேப்லேருந்து தான் நமக்கு தண்ணி வருது. பட் அதை நிறைக்கிறதுக்கு ஒரு குடம் வச்சுருக்கோம், ஒரு பானை வச்சுருக்கோம். பட் அந்த பானையில் ஏகப்பட்ட ஓட்டை இருக்குது. இது எல்லாமே ஓட்டைன்னு சொல்கிறது எல்லாமே நம்மளோட எக்ஸ்பென்சஸ். இதே எக்ஸாம்பிளை நிறைய இடத்துல நீங்கள் படிச்சிருக்கலாம், நிறைய இடத்துல நம்ம கேட்டிருப்போம். எந்த இடத்துலையுமே நமக்கு அந்த ஓட்டையை எப்படி அடைக்கிறது, இல்லை அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்தா கூட அப்போதைக்கு நம்ம காதில் வாங்கிக்கிட்டு நம்ம எதையுமே செயல்படுத்துறதே கிடையாது. நாம அப்படின்னு சொல்கிறது ஆஸ் அ இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், ஒரு ஒரு என்டர்பிரனர் ஒரு கம்பெனியில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களா இருந்தால் கூட நான் எனக்கு தேவையான மாத எக்ஸ்பென்சஸ் வருமானத்துக்கு தேவையானதை நான் எடுத்துக்கிறேன், அதை நான் செலவு பண்ணுறேன். பட் எனக்கு திடீர் அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு ஒரு செலவு வந்துச்சு. இப்போ நம்ம ஒரு நிகழ்காலத்தில் சொல்லக்கூடிய நடைமுறையாக கூட வச்சுக்கிருவோமே, திடீர்னு ஒருத்தவங்க பத்திரிக்கை கொடுத்துட்டாங்க சொந்தக்காரங்க, ஒரு பெரிய செய்முறை அப்படின்னா, அப்போ அந்த மாதம் உங்களுக்கு வந்த வருமானத்தோடைய அளவு சேம் தான். அந்த திடீர்னு வந்த செலவு அந்த செய்முறைன்னு சொல்லும்போது ஒரு பற்றாக்குறை. எப்போவுமே சேவிங்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரொடெக்ஷன் நம்ம கையில் வச்சிருக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய ரிசர்வ்டு சேவிங்ஸ்லேருந்து நீங்கள் அந்த எக்ஸ்பென்சஸை பிளான் பண்ணி எடுத்து நீங்கள் உங்களுக்கு கொடுக்கலாம். அந்த செய்முறையை நீங்கள் முடிப்பீங்க. இல்லை யாருக்கிட்டையோ நீங்கள் கடன் சடனாக கேட்குறாங்க, உங்களுடைய நோன் சர்க்கிள் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு கேட்டால் கூட உங்களுடைய சேவிங்ஸ்லேருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. ஆனால் எதுவுமே இல்லாத பட்சத்தில் இவர் எனக்கு அன்னைக்கு ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு எனக்கு உதவி பண்ணியிருக்காரு, இந்த கட்டாய சூழ்நிலை அவருக்கு நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்னொருத்தர்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு கைமாற்று கடனாவோ இல்லை வட்டிக்கோ இல்லை உங்களுடைய ஜுவல்லையோ கொண்டு போய் நம்ம பிளச் பண்ணி அவருக்கு ஃபண்டு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல அடுத்தவங்க என்னைக்கோ ஒரு நாள் நமக்கு உதவி பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நான் திரும்ப உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவைக்காக நான் கடன் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், என்னுடைய அத்தியாவசிய செலவு நான் ஒரு செய்முறை செய்ய வேண்டியதாக கூட இருந்ததா கூட இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஏன் வருது நமக்கு ஷார்ட் ஃபால் அப்படின்னா நம்மளுடைய அந்த இன்கம் சோர்ஸ் ஒரே ஒரு சிங்கிள் இன்கம் சோர்ஸாக இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த பற்றாக்குறை வருது. அப்போது நாம் எப்படி நம்மளுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கமை இன்க்ரீஸ் பண்ணுறது, மல்டிபிள் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டா மட்டும்தான் நாம் என்றைக்குமே ஒரு பற்றாக்குறை இல்லாத ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அனுபவிக்க முடியும்.